அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் மேன்மையானது, உம்முடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாள்ல எங்க மத்தியில வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 11வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். இப்ப மார்த்தாள் தான் முதல்ல இயேசுவை சந்திச்சது. அவ போய் மரியாள்கிட்ட சொல்லி, மரியாளும் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் இயேசு அதே இடத்துல இருந்தார். மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்துல. ஏன்னா மரியாள் போய் கூட்டு வர போயிருக்கா. வரும்போது சந்திக்கும்படியா இயேசு அங்கே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்திற்கு அழுகிறதுக்காக போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஒரு கூட்டம் மக்கள், யூதர்கள், அவங்க 2 பேருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அவங்க வீட்டுல இருக்காங்க. மரியாள் எழுந்து போறத பார்த்த உடனே அவ கல்லறைக்கு போறா அப்படின்னு நினைச்சு இவங்களும் பின்னாடியே போறாங்க. ஆனா மரியாள் இயேசுவை சந்திக்கிறதுக்கு போறத இவங்க அறிந்து கொள்ளல. இவங்க பின்னாடி போறாங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, இயேசுவை பார்த்த மாத்திரத்துல அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்து கொண்டார். அவங்க இயேசுவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்திருந்தாங்க. ஒருவேளை இவங்க தங்களோட ஏற்கனவே ஆள் அனுப்பி என் சகோதரன் வியாதியா இருக்கிறான் வாங்கன்னு கூப்பிட்ட கூட இயேசு வரல, தாமதிச்சாரு. அந்த சூழ்நிலையில கூட அவங்க ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு குறைந்தே போகல. அவரை பணிந்து கொண்டால்னு பாக்குறோம். பாதத்தில் வீழ்ந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். என்னோட சகோதரன் மரிக்கிற நேரத்துல நீங்க இருந்திருந்தா அவன் மரித்திருக்க மாட்டான். இதே வார்த்தையத்தான் மார்த்தாளும் சொன்னா அப்படின்றத 21வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதையேதான் மரியாளும் சொல்றாங்க. நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவள் அழுகிறதையும் அவளுடனே கூட இருந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, மரியாள் அழுகிறதையும் கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் பார்க்கும்போது இயேசுவும் அந்த துக்கத்துல பங்கேற்றாரு. அவருக்கு ஆவியில கலங்கி துயரம் அடைந்து, நம்ம படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த துன்பத்துல அவரும் பங்கேற்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இங்க ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அந்த மரித்த லாசருவை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சாதாரணமா ஒரு மனுஷன் துக்கத்தோட இருக்கும்போது அவன் கேட்டானா அவன் அந்த துக்கத்தை மாற்றுறதுக்கு அவனுக்கு வல்லமை கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளோட கண்ணீரை காண்கிறவர் மாத்திரம் இல்ல, அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு அற்புதம் செய்து விடுதலை கொடுக்கிறவரும் அவர்தான்.
இப்ப இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அந்த சூழ்நிலையில கண்ணீர் விட்டார். அவங்களோட துக்கத்துல அவரும் பங்கேற்றார். எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் படுற கஷ்டங்களை அறிந்து கண்ணீர் விடுவானோ, அது மாதிரியே இயேசு இங்க கண்ணீர் விடுறத பாக்குறோம். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் நம்முடைய துன்பங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம துன்பத்துல அவர் பங்கேற்கிறார். துன்பத்தை மாற்றுறதுக்கு, துக்கங்களை சந்தோஷமா ஆக்குறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர் அழுகிறத பார்த்தோன்னே யூதர்கள் லாசருவ அவர் எப்படி சிநேகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர், ஏற்கனவே அவங்க பார்த்திருக்காங்க இயேசு பிறவி குருடனோட கண்களை திறந்தத. நம்ம 6வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். ஆனா இப்ப அவங்க அதைத்தான் சொல்றாங்க. பிறவி குருடனா இருந்த இவனுக்கு ஆண்டவர் கண் பார்வையை கொடுத்தாரே, இப்ப இவனையும் அவர் சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, திரும்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவருக்குள்ள கலக்கம் ஏற்பட்டுச்சு. கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அந்த லாசரு வைக்கப்பட்டிருந்த கல்லறை கிட்ட வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. அந்த நாட்கள்ல கல்லறை குகையில தான் வைப்பாங்க பிரேதத்தை. அதை மூடும்படியா ஒரு கல் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா எந்த விலங்குகளும் போய் அந்த சரீரத்தை இழுத்துடக்கூடாது, நாற்றம் எடுக்கக்கூடாது. இந்த காரணங்களுக்காக ஒரு கல் வைத்து மூடப்பட்டு இருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அப்ப அந்த சுத்தில இருக்கிற மக்களை பார்த்து இந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சொன்ன உடனே ஆண்டவரோட வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனா மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். மார்த்தாள் ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு உயிரோடு எழுப்புவார் அப்படின்ற இதெல்லாம் அவளால விசுவாசிக்க முடியல. இப்ப சூழ்நிலைய பாக்குறா. மரித்து போய் 4 நாள் ஆச்சு, இந்த கல்லை புரட்டுனா நாற்றம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலைய அப்படியே சொல்றான். இயேசு அவளை பார்த்து அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நம்புறதுக்கு ஏது இல்லாத இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவகிட்ட சொல்றாரு, நீ விசுவாசமா இருந்தேனா தேவனுடைய மகிமையே பார்ப்பா. ஒரு அற்புதம் நடக்கும்போது அதுல தேவனுடைய மகிமை வெளிப்படும். நம்ம இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்கணும். நம்ப முடியாத, மாற்றமே ஏற்பட முடியாத சூழ்நிலையில கூட நம்ம அவர் மேல் நம்பிக்கையா இருந்தோம்னா கர்த்தர் இடைப்பட்டு அற்புதத்தை செய்து நம்ம துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாரு. அவர் மேல நம்ம நம்பிக்கையா விசுவாசமா இருக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவங்களுக்குள்ள விசுவாசித்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, இப்ப அவர் ஜெபம் பண்றத இங்க பாக்குறோம். ஜெபித்து செயல்படுகிறத பாக்குறோம்.
இது நமக்கு ஒரு முன்மாதிரி. நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போது முதலாவது ஜெபித்து அதுக்கப்புறம் செயல்படும் போது அதுல நம்ம வெற்றிய பார்க்க முடியும். இங்க இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த முன்மாதிரிய வைத்திருக்கிறார். கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது நன்றி சொல்றார். என்னோட எனக்கு நீங்க செவி கொடுக்க, நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீங்க செவி கொடுக்குறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட ஜெபத்திலையும் கூட நன்றி சொல்லணும் ஆண்டவர் செய்த செயல்களுக்காக. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிதாவ எப்பயும் என்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறீங்கன்னு அறிந்திருக்கிறேன். நம்மளும் கூட பிதாவை சரியா அறிந்திருக்கணும். நம்மளோட ஜெபத்துக்கும் பிதா பதில் கொடுக்கிறார். முதல்ல ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னாரு, அடுத்து நான் அறிந்திருக்கிறேன், பிதாவை அறிந்திருக்கிறேன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். எனக்கு தெரியும் நீங்க செவி கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த சுத்தில இருக்கிற மக்கள் உம்மை விசுவாசிக்கணும், அதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இப்ப லாசருவை பார்த்து பேசுறார். மரித்த லாசருவை பார்த்து லாசருவே வெளியவான்னு கூப்பிடுறார். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மரித்து போன ஒரு லாசருவை உயிரோடு இருக்கிறது போல அழைக்கிறார். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்த லாசரு உயிரோட வெளியே வர்றான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. வெளியே வரும்போது கை காலு கட்டப்பட்டிருக்கு, முகம் சீலையினால சுற்றப்பட்டிருக்கிறது. அடக்கம் பண்ணப்பட்ட போது எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி வெளியே வர்றத இங்க பாக்குறோம். இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த கூட இருந்த யூதர்களை பார்த்து இத அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அவர் சொன்ன வார்த்தை வல்லமையா செயல்பட்டு உயிர்த்தெழுத செய்தது. அதுக்கப்புறம் முழுவதும் விடுதலை பெறணும்னா கட்டப்பட்டு இருக்க கட்டுகள் எல்லாம் அந்த சுற்றில இருக்க மக்களை அவிழ்க்க சொல்றாரு. மனுஷன் செயல்பட வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு. அப்பதான் அவனால இந்த லாசருவால பூரண விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவனோட கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விட சொல்றாரு. அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் மரியாளிடத்திலிருந்து மரியாளோடு கூட வந்தாங்க. ஆறுதல் சொல்ல வந்தவங்க இப்ப மரியாளோடு கூட வந்தாங்க. இயேசு செய்ததை பார்க்கறாங்க. அந்த அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த கூட வந்த யூதர்கள்ல நிறைய பேரு இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, மார்த்தாள் போய் சொல்லி மரியாள இயேசுவினிடத்துல அழைத்து வர்றா. அவ போறத பார்த்து யூதர்களும் அவ பின்னாடி வந்தாங்க. வரும்போது அவ முதலாவது இயேசுவோட பாதத்துல விழுந்து, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய உள்ளத்துல இருந்த வேதனைய அவ சொல்றா. அவ அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் பார்த்து இயேசுவும் கண்ணீர் விட்டார். எங்க வச்சிங்க அப்படின்னு கேட்டு கல்றை இருக்கிற இடத்திற்கு போனாரு. அங்க போகும்போது அந்த ஒரு குகையில வைக்கப்பட்டிருந்தது.
கல் மூடப்பட்டிருந்தது. கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. மார்த்தாள் சொன்னா 4 நாள் ஆச்சு, நாறி போகுமே அப்படின்னு சொன்னா. அப்ப இயேசு அவளை பார்த்து, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கல்லை எடுத்து போட்டாங்க. அப்ப இயேசு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்டாரு. அந்த முன்மாதிரியை நம்மளும் பின்பற்றணும். மரித்த லாசரு வெளியே வந்தான். அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையான வார்த்தைகள் வெளிப்பட்ட போது மரித்த லாசரு உயிர்த்தெழுந்தா, வெளியே வந்தா. அவன் கட்டப்பட்டிருந்த கை கால்கள்ல கட்டப்பட்டிருந்த சீலைகள், முகத்துல சுற்றப்பட்டிருந்த சீலைகள் எல்லாம் கட்டவிழ்த்து விடுங்கள் இயேசு சொன்ன உடனே அவங்க அதெல்லாம் செஞ்சப்ப முழுவதுமான விடுதலைய அவன் பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் பார்த்த சுற்றில இருந்த யூதர்கள் இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும் நாங்களும் கூட உம்மேல் விசுவாசமாய் இருந்து ஆண்டவரே தேவ மகிமையை ஒவ்வொரு நாளும் கண்டு கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறேன். உம்முடைய அன்பு விலையேற பெற்றது. அதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே தனியாய் விடுகிறதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிற வேலைகள்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே துணையாயிருந்து பலப்படுத்தி அற்புதத்தை செய்து ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசிக்க கிருபை தாரும். உம்முடைய நாமத்தினால அற்புதங்கள் நடக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய பலன் தந்து கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.